Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பங்களாதேஷை பத்தி அறியுது. இதுல திடீர்னு பார்த்தா வந்துட்டு பங்களாதேஷனுடைய அடுத்த தலைவராக வந்துட்டு முகமது யூனுஸ் அப்படின்னு ஒரு 86 வயது மனிதரை வந்துட்டு நியமிக்கலாங்க. முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர். 2007 ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு பயங்கரமா வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த எதிர்ப்பு கூட இப்போ வந்துட்டு ஷேக் ஹசீனா சொல்றாங்களே, அவங்க தான் வந்துட்டு அந்த எதிர்ப்பு கொடுக்க முடியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பகை, தனிப்பட்ட பகை இருக்கா? தனிப்பட்ட பகைனா இவர் வந்து மக்கள் செல்வாக்கு இவர் கூட்டிகிட்டே போகுது. இவர் இந்த கிராம பேங்க் வச்சு மக்களுக்கு சேவை செய்யறப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரசாங்கத்தின் சார்பில் என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து வட்டி வாங்கி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிடாரு, இவர் ரத்த காட்டேரி அப்படின்னு. திடீர்னு சத்குரு வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் போறதுனுடைய பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு இந்து முஸ்லீம்னுடைய கலவரம் வந்துடுற மாதிரியான ஒரு சூழல். இல்லை, இதை வைத்து ஒரு இத்தனமான ஒரு அரசியலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்கு எந்தெந்த வழி கிடைக்குதோ எல்லாத்திலையும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு பிரிவுகள் தான். ஷேக் ஹசீனா அவர்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு வையாரமா போஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலையில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ம எந்த மாதிரி பார்க்கணும்? இந்த அளவுக்கு அவருடைய வெறுப்பு வந்திருக்கு. சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு பாடம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பங்களாதேஷை பற்றி அறியுது. இதில் திடீர்னு பார்த்தா வந்துட்டு பங்களாதேஷனுடைய அடுத்த தலைவராக வந்துட்டு முகமது யூனுஸ் அப்படின்னு ஒரு 86 வயது மனிதரை வந்துட்டு நியமிக்கலாங்கிற மாதிரியான அந்த மாணவர் அமைப்பு சொல்லுதுங்கிறாங்க. யார் முகமது யூனுஸ்? நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர். அமெரிக்காவில் படிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கினவர். ஒரு பெரிய நகைக்கடை அதிபரினுடைய மகன். படிப்புக்காக அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தவர். 80-86 காலகட்டங்களில் பங்களாதேஷ் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்குது. பெருசாக அங்கே வந்து தொழில் கிடையாது. மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க், இந்த மாதிரியான வேலைகள் தான் பங்களாதேஷ் நடக்குது. பெருசாக வந்து நாடு வந்து முன்னேற்றம் இல்லை, அது பின்னோக்கி இருக்குது. அப்போ அங்கேருந்து வந்தோன்னே என்ன சொல்கிறோம், நாட்டுக்கு ஏதாவது நம்ம பொருளாதார ரீதியாக அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறது தான். அப்போ தான் வந்து கிராமியன் பேங்க்னு ஆரம்பிக்கிறார். ஒரு பேங்க் நம்ம ஊரில் எப்படின்னா இந்த பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு ஒன்று இருக்கும் சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிராமியன் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னென்னா, பேங்க்கில் கடன் வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் இருப்பாங்கல்ல. இப்போ சிறு வியாபாரிகள், ரோட்டில் பழம் வைக்கிறவங்க, பூ வைக்கிறவங்க, சிறு சிறு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்குறது, பணம் கொடுத்து அவங்க தொழிலை டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமு, அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடியை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. பெருசாக அவங்களுக்கு டாக்குமெண்ட் தேவையில்லை. சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 50,000 வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்து அந்த மக்களை வந்து டெவலப் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே அதனால் பயன்பட்டுருக்கான்றாங்க. அப்போ அந்த நாடு வந்து பொருளாதார 4 கோடி மக்களுக்கு மேலே அது பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பொருளாதார ரீதியாக அந்த நாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அதுக்காகவே தான் அவருக்கு இப்போ நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவர் நோபல் பரிசு கொடுத்தது இந்த ஏழை வியாபாரிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு. அவர் எங்கே படித்ததை எங்கே பயன்படுத்த இருப்பாருங்க. அமெரிக்காவில் பொருளாதாரம் படித்ததை சொந்த நாட்டுக்காக, அது சிறு வியாபாரிகளுக்காக பயன்படுத்தி அந்த நாட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறாரு. அதை தெரிஞ்சு தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிறு வியாபாரிகளை டெவலப் பண்ணால் தான் ஒரு நாடு வளரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கணிச்சிருக்காரு. இதைத்தான் நம்ம மன்மோகன் சிங்கும் பண்ணார். நம்ம சிதம்பரம் கூட அதான் சொன்னார். அதாவது சிறு விவசாயிகள், நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வாழைப்பழம் விற்கிறவருக்காரன்னு வச்சுக்கோ, நம்ம ரொம்ப லென்த்தியாவில் போனால் சின்னதாக சொல்லி முடிச்சிடணும். ஒரு வாழைப்பழம் விற்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், வாழைத்தோட்டம் வச்சுருக்கக்கூடிய விவசாயி இருக்கார். அந்த விவசாயிகிட்டேருந்து இந்த வாழைப்பழங்களை வாங்கி ரோட்டில் போட்டு விற்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ அந்த வருமானம் யாருக்கு போகும்னா, இந்த 2 பேருக்குள்ளே தான் போகும். இப்போ இங்கேருந்து இந்த வாழைப்பழத்தை வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகிறாருன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு அந்த கார்பரேட் கம்பெனிக்கு போச்சுன்னா அது டபுள் மடங்காக வச்சுருப்பாங்க. அப்போ கன்சியூமருக்கு வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் கார்பரேட் கம்பெனிகள் நேரடியாக விவசாயிகள்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறப்ப இந்த சைஸில் தான் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரியான நிலைமையில் தான் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு மழை சரியாக பெய்யலை, சரியாக காய்க்கலை அப்படின்னா அப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அவங்கள்ட்ட மட்டும் தான் நீங்கள் விற்கக்கூடிய இடமா வந்துடும், மோனோபொலியாயிரும். அப்போ வந்து லோக்கல் வியாபாரிகளுக்கு வருமானம் எல்லாம் போயிடும். அப்போ சிறு வியாபாரிகள் டெவலப் ஆனால் தான் நாடு டெவலப் ஆகுங்கிறத ரொம்ப தெளிவாக கணிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சிறு வியாபாரிகளுக்கு பெருசாக டாக்குமெண்ட் இல்லையா, பரவாயில்ல, நீ வியாபாரம் பண்ணுறியா, இந்தா காசு இதை வச்சு வியாபாரம் பண்ணு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகிற 100 நாடுகளில் இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் திருப்பி 100 நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க.
அப்படிப்பட்டவர் தான் இந்த யூனுஸ். யூனுஸ் கிட்டத்தட்ட 85 வயசாக போது கிராமியன் டெலிகம்யூனிகேஷன் வச்சிருக்காரு. அதாவது கிராமங்கள் தோறும் 96லேருந்து 2007 அந்த காலகட்டங்களில் மொபைல் சர்வீஸை கொண்டு போய் கொடுத்ததுலையும் பெரிய அளவில் ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிராமங்களுக்கு வந்துட்டு இவர் கொண்டு போய் சேர்த்து. ஆமாம், 50,000க்கு மேலே கிராமங்களுக்கு ரொம்ப சீப்பாக மொபைல் சர்வீஸை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அப்போ அது ஒரு பெரிய அளவில் அவர் மேலே ஒரு இது வந்திருக்கு. 2007 ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு பயங்கரமாக வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த எதிர்ப்பு கூட இப்போ வந்துட்டு ஷேக் ஹசீனா சொல்கிறாங்களே, அவங்க தான் வந்துட்டு அந்த எதிர்ப்பு கொடுத்த மாதிரி. ஆமாம். இப்போ என்னன்னா அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சி வந்து அதை விரும்பலை. 2007 கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பயங்கரமாக முட்டுக்கட்டை போடுறாங்க. முட்டுக்கட்டை போட்டு ஏகப்பட்ட சிக்கலாயிடுச்சு. அதனால அந்த கட்சி ஆரம்பிக்கிற அந்த ஐடியாவை அப்படி விட்டார். பட் இவங்க 2 பேருக்குள்ள என்ன பகை, தனிப்பட்ட பகை இருக்கா? தனிப்பட்ட பகைனா இவர் வந்து மக்கள் செல்வாக்கு இவர் கூட்டிகிட்டே போகுது. இப்போ கடந்த 15-16 வருஷமாக வந்து தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா வந்து எப்பயுமே ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு இடத்துல குமிஞ்சு போயிடுச்சுன்னா அங்கே சர்வாதிகாரம் வந்துடும். இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஹசீனாவுக்கு பிறகு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கொரோனா காலத்தில் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. வியாபார ரீதியாக முன்னேறிருக்காங்க, கல்வியில் முன்னேறிருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு சுதந்திரம் இல்லைங்கிறாங்க. எதிர்கட்சிகளை முடக்கிறது, எதிர்கட்சி தலைவர்கள் தூக்கில் போடுறது, கட்சி இந்த யூனுஸ் மேலே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்த டெலிகம்யூனிகேஷனில் இவர் முறைகேடு பண்ணியிருக்காரு. இவர் இந்த கிராம பேங்க் வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசாங்கத்தின் சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து வட்டி வாங்கி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிறாரு, இவர் ரத்த காட்டேரி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி அவருடைய இமேஜை இது பண்ணுறதுக்காக இருக்குது. இப்போ இராணுவம் அந்த ஆட்சியை கைப்பற்றின பிறகு நாங்கள் இராணுவத்தில் ஒரு 10 பேரை போட போகிறோம், இராணுவ ஆட்சி இடைக்கால ஆட்சி போகிறோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இராணுவ ஆட்சி வேணாம், ஹசீனா ஆட்சி வேணாம், நீங்கள் வந்து இவரை இதாக போடுங்க, பிரைம் மினிஸ்டராக போடுங்க, இல்லாட்டி கலைச்சிட்டு புதுசாக கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்துங்கிறாங்க. இல்லை, இவரை திருப்பி குறிப்பிட்டு இவரை சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு சில இவரே வந்துட்டு உள்ளே இருந்து ஏதாவது ஒரு கேம் ஆடி வெளியில் ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே வரதுக்கான ஒரு பிளான் மாதிரி ஏதாவது? இல்லை, மக்கள் அவ்வளோ பேர் இவரால் பயன்பட்டுருக்காங்க. அந்த பயன்பட்ட நீங்கள் சொன்னால் 50,000 பேர்னா 50,000 பேருக்கு எத்தனை பேர் தொடர்பில் இருக்கும்? 2 லட்சம் பேர் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சத்தை சார்ந்து எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ இவரால் பயன்பெற்றவர்கள் ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் வாழ் இருப்பாங்க. ஒரு குடும்பம்ன்றத குடும்பத்தில் ஏதாவது ஒரு சொந்த பந்தங்களில் இவரால் மொபைல் வாங்கினவராக இருப்பாங்க, இவர்கிட்ட கடன் வாங்கி வியாபாரம் பண்ணவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வழியில் இவருக்கு படித்தவர். சிவாஜி படத்தில் ஒரு ரஜினி கேரக்டர் மாதிரி இருக்கு சார். ஆமாம், இருக்குது. அது இவர் அமுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் வந்து அவரை வந்து ஒரு சர்வாதிகாரத்தை தான் பார்க்குறாங்க. ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதிர்கட்சியில் வந்து பேச விட்டுறதில்ல, எதிர்கட்சியில் யாராவது பேசினா அவங்க மேலே வழக்கு போடுறது, எதிர்கட்சி தலைவர்களை தூக்குல போடுறது, அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து காது கொடுக்க கேட்குறதில்ல, தான் நினைச்சதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகாரம் ஆட்சியும் ஒரே இடத்துல போய் குவிஞ்சிருச்சுன்னா அது 2 நாள் இருந்திருந்தால் அங்கே வந்து சர்வாதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த 30% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது, அதனால் பிரச்சனையாகி நாட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்கிறதால நமக்கு தெரியும். அப்போ இது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு பாடம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் எடுத்தீங்கன்னா என்ன ஆச்சு? ராஜபக்சே குடும்பத்தோடு தப்பி போனார். அவருடைய தம்பி கோத்தபய ராஜபக்சே எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியல. ஃப்ளைட்டில் பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோன்னாங்க. இப்போ இவர் மாட மாளிகையை விட்டுட்டு தப்பிச்சு அகதியாக வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது அந்த ரெண்டு சம்பவமே ஒரே மாதிரி நடக்குது. இங்கேயும் அரண்மனையை அடிச்சு நொறுக்கி மக்கள் உள்ளே போடுறாங்க, இங்கேயும் மக்கள் வந்து உள்ளே ஏறி போகிறாங்க. அப்படிங்கும் போது மக்கள் சக்திக்கு முன்னால், மக்கள் எழுச்சிக்கு முன்னால் எந்த சர்வாதிகாரியும் நீங்கள் வந்து வெற்றி பெறவே முடியாது. சர்வாதிகாரிகளினுடைய இறுதி முடிவு இதுதான் அப்படிங்கிறது ஒரு மீண்டும் நம்மளுடைய காலத்தில், நம்ம வாழும் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சர்வாதிகாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய இறுதி முடிவு இதுதான். நீங்கள் எத்தனை ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் சரி, எத்தனை படைபலம் இருந்தாலும் சரி, மக்கள் எழுச்சிக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஆள் கூட கிடையாது, தூசி தான் நீங்கள். இன்றைக்கி அதனால எல்லா மாட மாளிகைகள் இருக்குது, தனக்கு சுற்றி ஏகப்பட்ட மிலிட்ரிஸ் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலையே. ஓடி வந்து நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி லண்டனில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து விசா கட்டிகிட்டு இருக்கீங்க. இது இந்த இத்தனை வருஷம் உங்களுக்கு இத்தனை வருஷம் கட்டி வச்சு இந்த கட்டமைப்பு இல்லை, உங்கள் நாட்டுக்குள்ளே உங்களால் இருக்க முடியலையே. அப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் என்ன? நீங்கள் நல்லது செஞ்சதா கூட மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் செவிசாய்க்கலை, மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கலை, அதுக்கு நீங்கள் மக்களை எழுச்சி ஆகிட்டான். இது எல்லா ஆட்சியாளருக்கும் இது ஒரு பாடம். நிச்சயமா சார். இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது சார் திடீர்னு சத்குரு வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் போகிறதுனுடைய பின்னணி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இந்து முஸ்லீம்னுடைய கலவரம் வந்துடுற மாதிரியான ஒரு சூழல். குறிப்பாக பங்களாதேஷில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, கோயிலை இடிக்க போகிறதா வந்துட்டு சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்குது. உண்மை பின்னணி என்ன? இல்லை, இதை வைத்து ஒரு
தனமான ஒரு அரசியலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ரொபகண்டா ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே கோயில்களை உடைக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து துன்பப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு எங்கெங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை வீடியோலாம் சமூக வலைத்தளங்களில் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சத்குரு மாதிரியான ஒரு ஆள் வந்து திருப்பியும் அதை வந்து ட்வீட் போடுறாரு. அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் அந்த தொழுகை நேரத்துக்கு அழைக்கக்கூடிய அந்த பாங்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் இருக்கும். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ப்ரேயருக்கே போகிறாங்க. அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். நாங்கள் இங்கே வந்து சேஃப்டியாக இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கோம். அதாவது 90% அங்கே முஸ்லீம்களாக இருந்தாலும் 10% தான் அந்த சிறுபான்மையர்னு சொல்லி எல்லாமே இருக்காங்க. இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்க இவ்வளோ நாளாக அவங்க எப்படி இருந்தாங்க? பாகிஸ்தான்லேருந்து கூட அப்படி இப்போ ஏதாவது ஒரு செய்திகள் வரும். ஆனால் பங்களாதேஷ்லேருந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. அங்கே இத்தனை வருஷமாக ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ கோபம் யாருக்குன்னா ஆட்சியாளர்கள் மீது தான். இவங்க மீது ஏன் வரப்போகுது? லாஜிக்கே இப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்சியாளருக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்க மேலே வரப்போகுது. இதை வைத்து இந்தியாவில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவங்க ஒரு வேலையை எடுத்திருக்காங்க கையில். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இது தொடர்ந்து பண்ணுவாங்க. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீ தொடர்ந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இது உறுதிப்படுத்தணும், இங்கே அங்கே அப்படி நடந்துருச்சு, இங்கே எப்படி இருக்காங்கிற இது தொடர்ந்து பேசுவாங்க. இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நீ வரக்கூடிய நாட்களில் பாருங்கள், தொடர்ந்து இதை மாதிரி இந்த வேலையே முக்கியமான ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் கூட பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் பேசுவார், அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும் பாரு. ஒரு அரசியல்வாதி பேசுவார், ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேசுவார், ஒரு பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ் பேசுவாங்க. இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் அப்போ இது ஒரு கேம்பெயின். இதை வைத்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அங்கே எப்படி இருக்காங்க பாருங்க, இவங்க இவ்வளோ சொகுசாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை வைத்து அரசியல் பண்ண பதட்ட நிலையை உருவாக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறவங்களோட சந்தேகம் வருது. இது ஆரம்பிச்சு வச்சிருக்காரு சத்குரு. இதை தொடர்ந்து மற்றவங்களும் இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. இது எதில் தான் அரசியல் பண்ணுறதுன்னு ஒரு ஈனத்தனமான வேலையாக இருக்குது, மனசாட்சி இல்லாத ஒரு வேலையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது நாள் வரைக்கும் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் பிளேயரில் ஒரு ஹிந்து தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அப்போ பங்களாதேஷில் ஒரு இந்து சேர்ந்த ஒரு சௌமியா சர்க்கார் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அங்கே விளையாடுறாரு. அவங்க குறைவான சதவீதத்தில் இருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் டீமில் இருக்கிறார். அப்படி இருக்கப்போது அந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்படி இருக்கப்போ இப்போ வந்து இவர்களுக்கு எந்தெந்த வழி கிடைக்குதோ எல்லாத்துலேயும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு பிறவிகள் தான் இருக்குது. மனுஷன் செத்து போயிட்டானா அங்கே ஒரு அரசியல், இங்கேருந்து குத்துச்சண்டை விளையாடுறதுக்கு அவங்க போகிறான்னா அங்கே ஒரு அரசியல், இங்கே ஏதாவது ஒரு நிலச்சரிவு ஏற்படுச்சா அங்கே ஒரு அரசியல், இங்கே எவனா நோய் வந்துச்சு அதை வச்சு ஒரு அரசியல். எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த மதவெறியும் அரசியலையும் ஊத்துறதுக்கு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்தியாவுக்குள்ளே இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. நிலச்சரிவு நடந்து போச்சு, அங்கே என்ன கேட்குறானுங்க, மாட்டுக்கருது இங்கே நல்லா இறந்து போகிற நிலச்சரிவு நடக்குதுங்கிறாங்க. கொரோனா வந்துச்சு இவங்க தான் பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வந்து ஒரு அஜெண்டா, இதை வச்சு நான் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தணும், இவர்களை தனிமைப்படுத்தணும், இவர்களை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பங்களாதேஷில் நடந்த ஒரு விஷயத்தை எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதாக இல்லைன்னு இதை வைத்து ஒரு அரசியல். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த இந்து மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வீடியோ போட்டே சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லைடா, நாங்கள் நிம்மதியாக தாண்டா இருக்கோம், நீங்கள் ஏன்டா பதறீங்க அப்படின்னு. அப்போ இதை வைத்துக்கொண்டு அரசியல், இவங்க எல்லாமே அரசியல் தான். அப்போ இது வந்து முழுக்க அரசியல் பார்க்குது. இப்போ அந்த வேலையை வந்து சத்குரு வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து சில ஊதுகுழல்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசுவாங்க இனிமேல். நிச்சயமா சார். இப்போ முகமது யூனுஸே வந்துட்டு பதவிக்கு வராருன்னு வைங்களேன், இப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணிடுவார், இல்லை என்ன நடக்கும்? ஏன்னா ஆல்ரெடி பொருளாதார நிலையில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. சமீபம் ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டு பங்களாதேஷ் நல்லா இருக்கு இல்லையா? இவர் வந்து என்ன புதுசாக பண்ணிட முடியும்? இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டை நாடுகளோட தொடர்புல ஏற்படுத்திக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பல கோணங்களில் பிரச்சனை இருக்குது. ஹசீனா எடுத்த தன்னிச்சையான முடிவு, சர்வாதிகாரம், அது ஒரு காரணம். சைனாவோட நெருக்கமாக இருந்து சைனாவிலிருந்து அவங்க கொஞ்சம் விலகி வந்து இந்தியா பக்கம் வந்தது, அது அவங்களுக்கு சைனா மறைமுகமாக உள்ள ஒரு நெருக்கடி. ரெண்டாவது, மக்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய போராட்டங்களை இவங்க வந்து துச்சமாக நினைச்சது ஒரு விஷயம். கடைசியில் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மக்கள் மேலே, போராட்டக்காரர்கள் மேலே ஷூட்டிங் ஆர்டரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இராணுவம் முடியாதுச்சு, அது ஒரு காரணம். அதாவது போராடிய மக்களே அவாமி லீக் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு நேரடியாக கத்தி கம்புகளை போய் தாக்குறாங்க. மாணவர்களை கட்சி நிர்வாகிகள் தாக்குறாங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஆயிடுச்சு. ஏன் நமக்கு இந்தியாவிலே அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, ஜெயின்வில் நடந்துச்சு, ஜாமியத் மில்லாவில் நடந்துச்சு. இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் சிஏ எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிறப்பெல்லாம் உள்ளே பூந்து அடித்தாங்க, நம்ம பார்த்தோம். அது யார் அடித்தான்னு பார்த்தோம்.
கடைசியில் அது இல்லைன்னாங்க. அது ஒரு பெரிய கதை. அதே மாதிரியான ஸ்டைலில் அங்கே நடந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து அந்த மக்களுக்கு அவர் மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது. அதனால புதிய ஆட்சியாளர் வர்ற பட்சத்தில் மக்களுடைய பிரச்சனை அவங்க என்ன கேட்குறாங்க, மக்கள்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் ஆட்சியாளர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் முதல்ல அது கேளுங்கிறாங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்சியாளருக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கார், நோபல் பரிசு வாங்கினவராக இருக்கா கூட இருந்தாலும் கூட நாட்டை எப்படி கொண்டு போகணும்னா கூட மக்கள் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் அவர் சரியாக செய்வார். ஏன்னா ஒரு மூத்த சிட்டிசனாக இருக்கிறாரு, பல விஷயங்கள் தெரிஞ்சவராக இருக்கார். அதனால் அவர் அதை சரியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போவார்னு நினைக்கிறேன். மக்களுடைய ஏகோபத்திய ஆதரவு அவருக்கு இருக்குது. ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு தேர்தல் நடத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ இடைக்கால பிரதமரை தான் அவர் நியமிக்க போகிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான், 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு ஆட்சியை மொத்தமாக கலைச்சிட்டு புதிதாக ஒரு தேர்தல் நடத்துவாங்க. அந்த தேர்தலில் இவர் நிற்பார், மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவார். நிச்சயமா. இப்போ மக்கள் வெகுண்டு எழுதுறாங்கிறதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட இப்போ இந்த மாளிகையை போய் சூறையாடுறங்கிற பேரில் அது ஒரு மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி ஷேக் ஹசீனா அவர்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஒய்யாரமாக போஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலையில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ம எந்த மாதிரி பார்க்குறது? இல்லை, மக்களை எந்த நிலையமாக பார்க்க அந்த அளவுக்கு அவருடைய வெறுப்பு வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் இந்த கோவத்தை அபு சலீம்னு ஒரு ஸ்டூடெண்ட் என்னை சுடு அப்படின்னு நிற்கிறாப்லம் கையை நீட்டிக்கிட்டு உடனே சுடுறாங்க. அந்த பையன் இறந்து போனார். அவருடைய இறந்தல் கூட்டம் அந்த பங்களாதேஷ் முழுவதும் நடக்குது. பங்களாதேஷ் முழுக்க எல்லா மூளை முடுக்கெல்லாம் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடக்குது. அங்கே தான் பெரிய அளவில் பூமாகறாங்க. பங்காளிகளை பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வங்காளி மக்கள் மொழிப்பற்று அதிகம் உள்ளவர்கள். இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் மொழியால் நாங்கள் தனி நாடாக வேணும் அப்படின்னு மொழிக்காக தனியாக வந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த உணர்வுகள் அதிகம், மொழிப்பற்று அதிகம், அந்த மாதிரியான நாட்டு மேல் உள்ள ஒரு பற்று அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு பெரிய கோபத்தை கொண்டு வருது. ஆட்சியாளர்கள் மேல் பெரிய கோபம். எங்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறீங்க, எங்களை சுட வர்றீங்க, மாணவர்களை தாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. ஆனால் தவறான விஷயந்தான். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு, உங்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க, அப்படிங்கிறப்போ உங்கள் நிறைவேறிச்சு, அதையும் மீறி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் தவறான விஷயந்தான். ஆனால் அவர்கள் அந்த உணர்ச்சிகளை அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு இது அந்த மாதிரி நேரம் இருந்தால் என்ன ஆயிருக்கும். நிச்சயமா. அப்போ உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் தவறான ஒரு விஷயம் தான். நிச்சயமா. இப்போ ஷேக் ஹசீனா அவருடைய வருங்காலம்ன்றது என்னவா இருக்குது? வருங்காலம்ங்கிறது ஒரு லண்டனில் அவங்க அடைக்கலம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி லண்டனில் தான் படித்தவங்க, லண்டனில் தான் இருந்தவங்க. அவர் முஜிபுர் ரஹ்மான் இறந்த பிறகு தான் அவர் பங்களாதேஷ்க்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது மீதிய காலத்தை அங்கே தான் அவங்க ஓட்ட முடியும். அது புதிய கவர்மெண்ட் அவர் மீது வழக்கு போடுறாங்களா, கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சில அக்ரிமெண்ட்லாம் கூட சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல தொழிலதிபர்களுக்கு அங்கே சில சலுகைகள் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் பங்களாதேஷில் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம். அப்போ அந்த இதெல்லாம் புதிய கவர்மெண்ட் நோண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. புதிய கவர்மெண்ட் அதை பிறகு வழக்கு போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம வரக்கூடிய காலங்களில் வெயிட் பண்ணிப்பாங்க. அதாவது ஷேக் ஹசீனா இந்தியாவில் உள்ள தொழிலதிபருக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. ஆமாம், சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதெல்லாம் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய புதிய கவர்மெண்ட் தோண்டி துருவி எடுப்பாங்க. ஓகே. ஆனால் திருப்பி இவங்க உள்ளே போய் ஆட்சி அமைக்கிறதுக்கோ இல்லை திருப்பி அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லை, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. பின்காலத்தில் மக்கள் அதெல்லாம் மறந்து இருந்து அடுத்த ஜெனரேஷன் வர்றப்போ வருமா, இப்போயே அவங்க வயசு அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவர்களும் சரி எல்லாரும் சரி இந்த சம்பவத்தை கொஞ்சம் பார்க்கணும், இந்தியாவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மக்கள் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு உள்ள வந்துட்டு இருக்கு இல்லையா? இதை எப்படி? உண்மைதான். அது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி சர்வாதிகாரிகளுடைய முடிவு தான். நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பர் பவர் இருந்தாலும் சரி, மக்கள் சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவன் வெகுண்டு எழுந்துட்டான்னு வச்சுங்க, நீங்கள் எத்தனை பேரை சுடுவீங்க? மற்ற பேரை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா? மக்கள் சக்தி பெரும் சக்தி. மக்கள் திருப்பி தான் மகிழ்ச்சி திருப்பாங்க இல்லையா? மக்கள் சக்திங்கிறது ஒரு பெரிய சக்தி. அவன் வெகுண்டு எழுந்துட்டான்னா நீங்கள் உங்கள் இராணுவமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் கொல்லுவீங்க? ஸ்ரீலங்காவில் தான் நடந்துச்சு. மாளிகைக்குள்ளே அடித்து நொறுக்கி இதில் போனான். இன்றைக்கி அந்த அமைச்சர்கள் தப்பிச்சு போயிருக்காங்க, சில அமைச்சர்களை கைது பண்ணியிருக்காங்க, ஒரு எம்பி விட்டு கொளுத்திருக்காங்க பங்களாதேஷில். மக்கள் அந்தளவுக்கு ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் இருக்காங்க. அப்போ எந்த ஆட்சியாளர்களுக்குமே இது ஒரு பாடம். நிச்சயமா. அப்போ எந்த சமூக விரோதம்னு சொல்லி யார் சுட்டாங்கன்னு சொன்னாலும் அது வில்லங்கம் தான். கரெக்டு தானே? உண்மைதான். அது நான் கண்மாடி பக்கத்து நாட்டில் பங்காளி நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் நம்ம கண்மாடி தெரியுது. இதெல்லாம் பார்த்து ஆட்சியாளர்கள் உலகத்தோட எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது ஒரு பாடம். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார் நேரம் தகவல். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.